அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து பாருங்கள், காலிஃப்ளவரில் கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க. மழை நேரத்தில் சாயங்காலம் டீ குடிக்கும்போது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதேமாதிரி காமிக்கிறேன் வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன சாமான் தேவைன்னு பார்ப்போம். மைதா மாவு 2 மேசக்கரண்டி வச்சுருக்கேங்க. கார்ன்ஃப்ளவர் 2 மேசக்கரண்டி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ரெட் சில்லி சாஸுங்க, கொஞ்சம் வச்சுருக்கேன். கேப்சிகம் கொஞ்சம் இருக்குது, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து 4 பல்லு பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் இருக்குது. பாருங்கள், காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து பூச்சி தூசிலாம் இருக்கும், அதெல்லாம் போயிடணும், க்ளீன் ஆயிரும். இப்போ பவுலில் போட்டுக்கலாம். மைதா மாவையும் சோள மாவையும் அதில் போட்டு உப்பு போட்டு பரட்டி வச்சு விட்ருவோம். சோள மாவையும் அதிலே போட்டுடலாம். போட்டு உப்பு போட்டு பரட்டி வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றணும் தண்ணி. ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றினா தண்ணியாக போயிடும். நம்ம போட்ட மாவு அதில் ஒட்டாது. அப்புறம் பாருங்கள், ஒரு ட்ராப் தான் தண்ணி ஊற்றுறேன், ரொம்ப ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவரை ஆயில் நல்லா சூடாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுப்பை நல்லா ஹையில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும், ஸ்லோவில் வைக்கக்கூடாது. தண்டுலாம் இருக்குல்ல, ரொம்ப நேரம் வேகும் அது. ஒரு 10 நிமிஷமாச்சும் வேகுங்க. இது பொறுமையாக தான் வேக வைக்கணும். பாதி வேக்காட்டை நம்ம எடுத்துட்டாக்கா நான் சொதன்னு இருக்கும், ஒரு நல்லா அந்த இருக்கும் டேஸ்ட் கிடைக்காது, மொறுமொறுப்பு இருக்காது. நல்லா வேக வைக்கணும் இதை. நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வைப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நிறம் மாறிடுச்சு. எடுத்து வச்சிடலாம்.
ஆயிலெலாம் வடிகட்டி இன்னும் சட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும். அதையும் பார்ப்போம். சட்டி வச்சுருக்கேன், ஆயில் ஊற்றிருக்கேன். பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கல, அதை போட்டுக்கலாம். வெங்காயம் இருக்குல்ல, அதையும் போட்டுக்குவோம். ரெட் சில்லி சாஸ் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் இல்லைனாக்கா நீங்கள் சும்மா சாதா மிளகா போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டுக்கிறேன். தக்காளி சாஸ் இருக்குல்ல, அதையும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக சாய் சாஸ் இருக்குது, அதை ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். பெப்பர் தூள் கொஞ்சம் போடுறேன். இதுக்கு சுகர் கொஞ்சம் போடுறேங்க, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மேசக்கட்டி நான் கரைச்சி திக்காக கரைச்சி அதில் ஊற்றுறேன். அதை தாங்க இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாயங்காலத்தில் சாப்பிட்டாக்க. அவ்வளோதான், நம்ம செஞ்சது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் வாங்கின மாதிரியே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.